அப்ப என்னுடைய போராட்டம் என்பது மாம்சத்துக்குரியது அல்ல, ஆவிக்குரிய போராட்டம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்துல வெற்றி பெறணும்னா அது தேவ பலத்தால தான் முடியும். அல்லேலூயா. அப்ப அரண்களை நிர்மூலமாக்கணும். நான் குறைவில் இருக்கிறேன், குறைவில் இருக்கும்போது அதை நான் எப்படி ஜெயிக்கிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் யுத்தம் பண்றேன். யுத்தத்தில் இந்த வார்த்தை ஜெயிக்கும், எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ணும்? ஏத்த ஆமீன் சொல்றது. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய இலக்கை வச்சிருக்கிறார். அந்த இலக்கை அடைய முடியாதபடி தான் அவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணுது வருகிறது. அப்ப அவ்வளோ பிரச்சனை வரும்போது அந்த இலக்கை அடைவதற்காகவே ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். விசேஷமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஜெயிக்க பிறந்திருக்கிறவங்க காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமேன். இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் வெற்றியோடு வாழணும் கடவுள் விரும்புகிறார். அந்த வெற்றியோடு வாழணும்னு விரும்புகிற கடவுளை எந்த மனுஷன் விரும்பி வருகிறானோ அவனை கர்த்தர் வெற்றியாக நடத்துவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? இப்போல்லாம் அந்த அளவுக்கு இப்போ வேலையெல்லாம் அவ்வளோ போட்டி இருக்கு இல்லையா? அப்போ இன்றைக்கி இந்த மாலை வேலையில் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். விசேஷமாய் நான் கர்த்தரால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இல்லை, அதை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், நல்ல குடும்பத்தை நடத்தணும், நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும், நல்ல குடும்ப காரியத்தை செய்யணும், நல்ல ஊழியங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அந்த விரும்புகிறபடி சில நேரம் நடக்க மாட்டேங்குது. அப்படி நடக்க மாட்டேன்னு சொன்னோடனே நாம் என்ன யோசிச்சிடறோம்? அவ்வளோதான் போல் இருக்கு, வாழ்க்கைன்னா அப்படி தான் போல் இருக்கு, அதெல்லாம் கடந்து வந்துடணும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி போதிக்கவே இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ அதில் வாழ்ந்து பழக சொல்ல அதிலிருந்து மேலே வர முடியும்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறது? அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணணும். கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்க்குறதில்ல, அதுலேருந்து நான் மேலே வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் நம்ம இயேசுக்கிட்ட வரேன், அதுக்கு தான் இயேசு வார்த்தை கேட்குறேன், அதுக்கு தான் இயேசுவின் வார்த்தைகளை நம்புகிறேன், அதை தியானிக்கிறேன். அது மாத்திரமில்லை, இங்கே சொல்கிறார் இல்லையா, விசேஷமாக அங்கே சொல்கிறாரு யோவான் அழகா அருமையாக, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், மேற்கொள்ள முடியும்னு சொல்லுது. ஜெயிக்கும் சொல்லும்போது மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்து காரியத்தில் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள முடியும்னு பைபிள் சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதையே திரும்ப திரும்ப நான் வாசிக்கிறேன். ஏன் வாசிக்கிறேன்? நான் இன்னும் மேற்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. அப்போ எப்படி நான் மேற்கொள்ள முடியும்? மேற்கொள்ள செய்கிறேன்னு தேவன் சொல்லும்போது நான் அதை நம்புகிறேன். நீங்கள் தயவு செய்து நம்புங்க. ஏன்னா நான் தேவனால் பிறந்திருக்கேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் நல்ல வெற்றியோடு வாழணும், நல்ல முன்னேறணும், நல்லா சாதிக்கணும் அப்படின்னு நாம் விரும்புவதை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல தேவன் அந்த தேவன் இருக்கிறார். அதனால் அவரால் மறுபடியும் பிறந்த நாம எல்லாவற்றிலும் வெற்றி பெறுன்னு அவர் விரும்புகிறார். நாமளே நம்ம பிள்ளைகள் நல்லா வரும்போது எந்த அளவுக்கு நம்ம கைத்தட்டி அந்த பிள்ளைய ஆர்ப்பரித்து வரவேற்கிறோமோ அதை காட்டிலும் நம் தேவன் ஆர்ப்பரித்து நம்மளை வரவேற்க போதுமானவர் என்ன பண்ணுறார் இருக்கிறார். அதுதான் விளையாட்டு போட்டியில் விளையாடும்போது ஒருத்தவங்க ஜெயிச்சு வரும்போது என்ன பண்ணுறோம்? ஆர்ப்பரித்து சந்தோஷமாக எல்லாம் கைத்தட்டி பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்? அது 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 ஒரு அந்த வெற்றின்னு வரும்போதே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பண்ணுது. அப்போ இது வரைக்கும் அது மாதிரி நடக்கலை, இன்னைக்கு நடக்கும்னு கடவுள் சொல்கிறாருன்னா அதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக உண்டாக்கப்பட்டுறான். ஆவியிலிருந்து வரக்கூடிய எல்லா காரியமும் சரீரத்துக்குள்ளார செயல்படும் பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது. ஏன்னா இப்போ நான் மறுபடியும் பிறக்கிற சொல்லும்போது சரீரத்தில் இல்லை. அதான் நிக்கோதேமு கேட்குறாரு, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? ஏன்னா ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுன்னா, பிறப்புனாவே தாய் மூலமாக பிறக்கணும், அதுதான் பிறப்பு. ஆனால் இவர் சொல்கிறார் மறுபடியும் பிறக்கும்போது நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன்னு சொல்லும்போது அது எப்படி அது என்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் மறுபடியும் பிறப்பது என்பது ஆவிக்குரிய ரீதியில் பிறப்பது, ஆவிக்குரிய ரீதியில். அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் பிறந்திருக்கும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறதால இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னு வரும்போது இந்த ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு ஒன்று என்ன பண்ணுது இருக்குது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும் கடவுளை விரும்புகிறார். அதில் தான்
அங்கே சொல்லுது, பைபிள் சொல்லுது பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. எதில் நமக்கு போராட்டம் இல்லையா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அப்படியே அது சொல்லுது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கலாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அடுத்து சொல்றார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தெய்வ பலம் உள்ளவைகளாய். அப்ப இங்க என்ன சொல்ல வர? மாம்சத்தின்படி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிருக்கிறேன். பிசாசு பிரச்சனை வருது, பிசாசு நம்ம கண்ணால் பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம்? அவனை அடித்து நொறுக்கிடுவோம். ஆனால் அவனை கண்ணால் பார்க்கல, ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டே என்ன பண்ணுறான் இருக்கிறான். அதனால் அது தேவ பலத்தின் மூலமாக அதை நாம் மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்போது நான் மறுபடியும் பெறுவதற்கு ஆவிக்குரிய யுத்தம், அந்த யுத்தத்தில் நான் ஜெயிக்க எல்லாம் எனக்கு கீழ்ப்படியும். அதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எல்லாவற்றையும் அவர் ஜெயிச்சார், மேற்கொண்டார். எப்படின்னா அவர் சொல்கிறார் பாருங்க, பிதாவை நான் அறிஞ்சிருக்கிறேன். பிதாவை நான் அறிஞ்சிருக்கிறதால என்ன அறியும் போது நீங்கள் பிதாவை அறிய. இன்னைக்கு இயேசுவை குறித்து நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிதாவை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொள்ளும் போது தான் நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெறவே. அப்போ இயேசு எப்படி எல்லாவற்றையும் வெற்றி பெற்றார்னா, பிதாவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அப்பாவை பற்றி நல்லா தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு நம்ம அப்பாவை பற்றி நமக்கு நல்லா தெரியணும். அப்படி நல்லா தெரியும் போது தான் நான் முன்னேற முடியும், சாதிக்க முடியும். அல்லேலூயா. அவன் வரும்போது என் பிள்ளை கூட என்ன டென்ஷன் ஆக்கிடுச்சு. வடை சாப்பிடுன்னு சாம்பாரை போட்டு வச்சு அவங்க அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆசையை எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. அது சொல்கிறேன், இது வடை உனக்காக வச்சிருக்குன்னு சொல்லும்போது அது சொல்லுது, எல்லாம் கரெக்டு தான், பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியல பாரு அப்படிங்குது. என்னைக்கு நான் சாம்பாரில் ஊற்றி சாப்பிட்ருக்கேன், தொட்டு தான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோமே தவிர தகப்பனுடைய உள்ளம் என்னவோ நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளை தகப்பன் புரிஞ்சுக்குவார் நினைக்கிறது. தகப்பன் நல்லா புரிஞ்சுதால தான் நம்மளை ரட்சித்தாரு. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தகப்பனுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கணுமே தவிர தகப்பன் பிள்ளைய உள்ளத்தை புரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தகப்பனுடைய உள்ளம் பிள்ளைய புரிஞ்சிருக்குது, ஆனால் பிள்ளைகள் தகப்பனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் போராட்டம் வந்துக்கிட்டு என்ன பண்ணுது இருக்குது. அப்போ இந்த மாலை வேலைன்னு சொல்கிற தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயிக்க முடியும்னு பைபிள் சொல்லுது. நான் ஜெயிக்க முடியல, நான் எங்கே போகணும்? தேவன்கிட்ட போகணும். அல்லேலூயா. சொல்கிறார், தேவன் உண்டென்றும் அவரை தேடுறவர்களுக்கு. அப்போ என்னன்னா பலன் எப்படி வரும்? தேடும்போது. எப்படி தேடும்போது? சும்மா சாதாரணமாக தேடுறதில்லை. நேற்று கூட நான் வெளில போயிட்டு வரும்போது, பஸ்ஸில் வரும்போது ஒரு அம்மா ஒரு தோடு திருகாணி விந்துச்சு போல் இருக்கு. சாதாரணமாக தேட்டு விட்டுருச்சு. ஏன்? அது கவரிங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறக்கு பஸ்ஸை உண்டு இல்லைன்னு நான் வர இங்கிட்டு கூட எனக்கு முண்டி சீட்டில் வரம்மா, அதுதான் நம்ம தேடிக்கிட்டு கிடக்குது. என்னம்மா என்ன தான் சொல்லு, ஒருவேளை என் பையில கீழே வந்து போச்சு நினச்சிக்கிட்டு நான் கேட்டேன்னா சிரிக்குது. இன்னச்சு சரி ரைட்டு, சத்தமே போட உட்காந்துருச்சு. சத்தம் போட. ஏன்னா அது என்ன, அது வேல்யூபிளு. ஆனால் வேல்யூபிளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வேல்யூபிளானது. வேல்யூபிளாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். வேல்யூபிளாக மாற்றிருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் அதை வேல்யூபிளாக நான் பார்ப்போம். சாதாரணமாக யோசிச்சோம்னா சாதாரணம் தான். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் வாழ்க்கை எனக்கு வேல்யூபிளாக தெரியல, கர்த்தர் வேல்யூபிளாக பார்க்குறாரு. ராமேன்னு சொல்லுது. அதனால் நான் கர்த்தரை அறியும் போதெல்லாம் அவர் என்னை எந்த அளவுக்கு மதிக்கிறார், எந்த அளவுக்கு நேசிக்கிறார், எந்த அளவுக்கு என்னை விரும்புகிறார், எந்த அளவுக்கு என் கூட இந்த காரியத்தை செய்கிறார் வரும்போது தான் நான் அவர் அளவுக்கு கொஞ்சம் முன்னேற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேளையில தேவனால் பிறப்பதெல்லாம், அப்போ மனுஷன் இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன், வெற்றி அடைய முடியல. இன்னைக்கு தேவனால் பிறந்திருக்கிறேன், வெற்றி அடைய முடியும். அப்போ என்னுடைய போராட்டம் என்பது மாம்சத்துக்குரியது அல்ல, ஆவிக்குரிய போராட்டம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெறணும்னா அது தேவ பலத்தால தான் முடியும். அல்லேலூயா. அப்போ அரண்களை நிர்மூலமாக்கணும். அப்போ நான் குறைவில் இருக்கிறேன், குறைவில் இருக்கும்போது அதை நான் எப்படி ஜெயிக்கிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் யுத்தம் பண்றேன். யுத்தத்தில் இந்த வார்த்தை ஜெயிக்கும், எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ணும்? எத்தனை ஆமீன் சொல்றது. அப்ப இங்க தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், மேற்கொள்ளுன்னு சொல்லுது. மேற்கொள்ளுன்னு சொல்லிட்டா அந்த மேற்கொள்ளுங்கிறத தான் நான் பிடிச்சிக்கிறேன் தவிர என்னுடைய இருக்கிற சூழ்நிலைகளையோ என்னுடைய காரணக்காரனை பிடிச்சு கொள்வதே இல்லை. நீங்களும் அதை பிடிச்சிக்காதீங்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். கடல்லனா கொந்தளிக்கும் தான்,
ஆனா அவரு இல்ல எனக்கு கொந்தளிக்க கூடாதுங்கிறாரு இல்லையா. வாழ்க்கைன்னா நம்ம ஊர் சொல்லுவாங்க இல்லையா, குடும்பம்னா வித்தியாசமா, வீடுனா வாசப்படி இருக்கும், வீடுனா சண்டை சச்சரவு இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. இல்ல சண்டை சச்சரவு யாரு கொடுப்பான் இல்லையா, திருடன் அவன் தான் கொடுப்பான். அப்ப நான் திருடன் கொடுக்கறத நம்பிக்கிட்டு வாழ்ந்தேன்னா தேவனுக்கு ஒரு சமாதானத்தில் வாழ ஆரம்பிக்கிறேன் நான். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், அதை மத்திய சகிச்சு ஓட்டிக்கணும் இல்லையா. அப்படி சகிச்சு ஓட்டுவதற்காக நம்மளை தேவன் மறுபடியும் பிறக்க வைக்கல. அல்லேலூயா. அப்படி சகித்து தன்னை ஓட்டியிருந்தாங்கன்னா கிறிஸ்து வளர்ந்துருக்காது. ஆனால் அதன் மத்தியில் நின்று கடலை பார்த்து பேசி, அலையை பார்த்து பேசி, செங்கடல் 2 பிளந்து, யோர்தானை பிளந்து, எரிகோவை கோட்டையை உடைச்சி அப்படித்தான் வாழ்க்கை வருது. அப்பதான் அந்த இலக்கு நோக்கி போகவே. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய இலக்கை வச்சிருக்கிறார். அந்த இலக்கை அடைய முடியாதபடி தான் அவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணுது வருகிறது. அப்ப அவ்வளோ பிரச்சனை வரும்போது அந்த இலக்கை அடைவதற்காகவே ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லுது, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கொண்டு போய் சேர்ப்பது அவங்களுக்கு இலக்கு. அடிமைத்தனத்தில் இருந்தவங்க வெளியில வந்தா போதும் தான். ஆனா தேவன் அதோட விடல, ஒரு பெரிய இலக்கை வச்சுக்கிறார். அப்ப அந்த இலக்கு நோக்கி அவங்க செல்லும் போது பல்வேறு பிரச்சனை வருகிறது இல்லையா. அதை அடைய முடியாதபடி, அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அது தன் வசமா ஆக்க முடியாதபடி நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணுது வருகிறது. அவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா அந்த இலக்கை ஏற்படுத்தினவர், அந்த திட்டத்தை போட்டவர் சோர்ந்து போகவே அமீன் சொல்றது, அவர் கைவிடுறதே இல்லவே இல்லை. நான் ஏற்கனவே நிறைய காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பற்றி சொல்லும்போது அவங்க டக்குன்னு போய் ஒரு யுத்தத்தை பார்த்தாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுன்னே கொஞ்சம் என்ன பண்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த 30 லட்சம் பேரையும் அவர் அறிஞ்சிருந்தாருன்னா எப்படி அவங்களை வழி நடத்திருப்பாரு. இருக்கிறோம் நம்ம சபையில் ஒரு 100-150 பேர் தான் இருக்கிறோம் இல்லையா. அப்ப யோசிச்சு பாருங்க, 150 பேரும் சரியான பாதையில் செல்லணும், சரியான ஆசீர்வாதம், ஒரு நன்மைக்குள்ளார போகணும் கடவுள் விரும்புறாரு. அப்ப சரியான திசையில கொண்டு போக முடியாது, நம்மளை அப்படி இப்படி கொண்டு போறாரு. அப்ப நமக்கு ஒன்று தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி அங்க பைபிள் சொல்லுது பெரிய இலக்கு. அதே போல் நமக்கு ஒரு பெரிய இலக்கு ஆண்டவர் இருக்காரு வைத்திருக்கிறார். அந்த இலக்கு வைத்ததால அந்த இலக்கையை கொண்டு போய் நிறுத்துறது அவர் வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அல்லேலூயா. எத்தனை பேர் திரும்பவும் சொல்றேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு. அந்த இலக்கை அடையாதபடி தான் பிசாசு என்ன பண்றான், பிரச்சனைகள் போராட்டத்தையும் விட்டுட்டே இருக்கிறான். அப்போ கொடுக்கும்போது நம்ம சோர்ந்து போய் விட்டுட்டோம்னா அந்த இலக்கை அடையாத விட்டுறோன்னு. அவ்வளோதான். அதில் கொஞ்சம் பேர் போகாம விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த இலக்கு தெரியுது, அதை அடைவதற்கு விசுவாசம். அதான் இங்கே சொல்லும்போது தேவனார் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன். அப்போ உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும்னு பைபிள் சொல்லுது. அதை ஜெயிப்பதற்கு விசுவாசம் அவரே என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? நான் விசுவாசத்துல நான் வாழும்போது அதை ஜெயிக்க முடியும், அதை மேற்கொள்ள ஆமென் சொல்றது. ஹல்லேலூயா. ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். இதுதான் நம்முடைய எண்ணங்களா என்ன பண்ணும் இருக்கணும். நீங்களே பாருங்களேன், நம்மளோட சரீரத்துல அவயத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் நாம வாழ்வதற்காகவே அது போராடிக்கிட்டு இருக்குது. வாழ்வதற்கு என்ன பண்ணுது, அது போராடுறது நமக்கு தெரியாது. ஆனா போராடிக்கிட்டு என்ன பண்ணுது, அப்படி போராடிக்கிட்டு இருக்கிறதா தான் நான் நிற்கிறேன், நான் பேசுறேன், நடக்கிறேன், எல்லாம் செய்யறேன். அது மாதிரி சோர்ந்து போச்சுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாமே போராடி அதுல வெற்றி பெறுறதால நான் ஜீவனோட இருக்கிறேன். அப்ப ஆவிக்குரிய போராட்டத்துல நான் போராடும் போது, கிறிஸ்துவ வாழ்க்கை போது ஆவிக்குரிய போராட்டம், அதுல போராடும் போது அதுல வெற்றி பெறுவது தேவனுடைய விருப்பமா என்ன பண்ணுது. அப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப இலக்குன்னு வச்சா பிரச்சனை, ஒரு இலக்கம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையுமே. அப்ப என்னுடைய பெரிய இலக்கு ஆண்டு வச்சுக்கிறாரு, பெரிய திட்டத்தை வச்சுக்கிறாரு. அதை அடையாதபடி பல்வேறு பிரச்சனை வருகிறது. பல்வேறு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் நம் தேவன் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். பேதுரு குறித்து ஆண்டவர் பெரிய இலக்கை வச்சுக்கிறார். என்ன இலக்கு அப்படின்னா, சபைக்கு தலைவராக அவரை வச்சுக்கிறார். சபைக்கு தலைவரா அவரை பேதுரு வச்சுக்கிறார் இல்லையா. அப்ப சபைக்கு தலைவராக வைக்கும்போது அந்த தலைவராக இருக்கிறது பெரிய விஷயம். என்ன பண்ணுது, இப்போ மோசேயை தலைவராக வச்சுக்கிறதால அவர் என்னென்னமோ சொல்றாரு, சாக்கு போக்கு சொல்றாரு, தலைவராக்கி காரியத்தை செய்து முடிக்கிறாரு இல்லையா. அப்போ தலைவராக பேதுருவை ஏற்படுத்துறாரு. அப்போ பேதுரை ஏற்படுத்தும் போது பேதுருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் இந்த இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்னை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் உன்னை எலியாங்கிறாங்க, எரேமியாங்கிறாங்க, தீர்க்கதரிசி வரும்னு சொல்றாங்க. சொல்லுங்க, நீங்க என்னை பற்றி யாருன்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது தான் எல்லாரும் பேப்பன்னு சொல்றாங்க. பேதுரு மட்டும் என்ன பண்றாரு, எழுந்திருந்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்பதான் சொல்றாரு, எப்பா இப்படிப்பட்ட வெளிப்பாட்டுல வாழக்கூடிய ஒன்னதான் சபைக்கு தலைவரா என்ன பண்றேன்,
அது மாத்திரமல்ல, சபைக்கு தலைவராக இருக்கிறது மாத்திரமல்ல, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் உருவாக்க போறேங்கிறாரு. ஒரு பெரிய இலக்கு, பெரிய திட்டம். அது பேர் ஆமீன் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும். தூங்கி இருந்தவொடனே காலையில் கலெக்டர் ஆக முடியாது. அப்படின்னா எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லாரும் கலெக்டர் என்ன பண்ணிருப்பாங்க? ஆமாங்க, நேற்று படுத்தேன், இவிஞ்சு பார்த்தா கலெக்டர் ஆகிட்டேன். அதான் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்களே, திண்ணையில் பார்த்தவர்களுக்கு திடுக்குன்னு வந்தால் வாழு. எவனுக்கும் வரல, எவனுக்கும் சும்மா வேணா சொல்லிட்டு இருக்கான் திடுக்குன்னு வந்துச்சா, திடுக்குன்னு வந்துருச்சான்னு. வராது. ஏன்னா அது அப்படி இல்லை. அப்போ கலெக்டருக்குன்னா, அந்த படிப்புக்குன்னா அவ்வளோ போராட வேண்டியது அவசியம், படிக்க வேண்டியது அவசியமா இருக்குது, கண் விழிக்க வேண்டியது அவசியமா இருக்குது இல்லையா? அதற்காக முயற்சி அவசியமா இருக்கு. அப்போ தான் அதை அடைய முடியும். சத்தத்தை காணுமே ஒன்றும், எல்லாம் ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் நினைக்கிறேன், நான் எங்கே கலெக்டர் ஆக போகிறேன், நம்ம பிள்ளைகளை கலெக்டர் ஆக போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்மகிட்ட தான் கத்தர் கற்றுக் கொடுப்பாரு. சத்தத்தை காணுமே. சிவஜனங்கிட்ட சொல்கிறாருல்ல, அப்பா உன் பிள்ளைகளுக்கு அறுத்தா போதி அப்படிங்கிறார் என்னை பற்றி. ஏன்? இன்னைக்கு நீ கேட்டுட்டப்பா சத்தியத்தை, நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, நல்லா இருக்கிற, முன்னேறிட்டு இருக்கிற, உன் பிள்ளைகளும் முன்னேறணும். உன் வாழ்க்கையோட முடிஞ்சிடக்கூடாது. அடுத்த சந்ததி என்ன பண்ணும்? அப்போ அடுத்த சந்ததி வாழணும்னா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இன்னைக்கு நாம கேட்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே சத்தத்தை காணுமே. அதில் இன்னைக்கு நம்ம தான் முதல், ரட்சிக்கப்பட்டது நம்ம தான் முதல் இல்லையா? நமக்கு அப்பா ரட்சிக்கப்பட்டதார், நம்ம அந்த அந்த ஓதாவில் கொஞ்சம் வந்துடலாம். இல்லை, நாம தான் முதல். அப்போ அடிபடுறதும் உதப்படுறதும் இல்லையா? ஃபஸ்ட்டு விளையாடும் போது எப்படி இருக்குமா, வீழுவோம், ஏந்திருப்போம், ஓடுவோம், எப்படியே அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருவோம், நடக்க ஆரம்பம். அதே மாதிரி அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த பேதுருக்கு பெரிய டெஸ்டினே வச்சுக்கிறார், ஒரு பெரிய இலக்கை வச்சுக்கிறார். அந்த இலக்கை வச்சுதால அந்த இலக்கை அடைவதற்கு அந்த பாதாளம் போராடும். பாதாளம் என்ன பண்ணும்? அதாவது அந்த இலக்கை பேதுரு அடையாதபடிக்கு பாதாளம் போராடும். ஆனால் போராடுகிற அந்த பாதாளத்தை நீ மேற்கொள்ள முடியும்னு அப்பவே பதில் சொல்றாரு. அதை எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13லேருந்து வரும். பின்பு இயேசு வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனுடைய என்னை அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்த இல்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு என்ன பண்ண இதை வெளிப்படுத்தினார். மேலும் ஒன்று சொல்றேன், ஏன் அந்த வெளிப்பாட்டை கொடுக்குறாரு? நீ என்னை யாருன்னு எப்படி அறிஞ்சு கொள்ள அந்த வெளிப்பாட்டை கொடுக்குறாரு அப்படின்னா, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஒரு இலக்கை கொண்டு வந்து வைக்கிறாரு. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய இலக்கை ஆண்டவர் சீமோன் பேதுரு கொடுக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு உரிய எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவருக்கு என்ன பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க, நான் மாம்சத்தின்படி போராடல, ஆவியின்படி. கத்த எனக்கு பலத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், திறமையை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நான் போராடி வெற்றி பெறும்படியா. அல்லேலூயா. அது சொல்ற அடுத்து ஒரு கீயை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில உன்னை போராடி யாரும் ஜெயிக்கவே முடியாது. சொல்லுங்க, யாரும் ஜெயிக்க முடியாது. எனக்கு வைத்து இருக்கிற இலக்க நான் அடைவேன். ஆமா. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், ஒரு பெரிய டெஸ்டினியை அந்த சீமோன் பேதுருக்கு வச்சதால தான் கத்த சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உனக்கு என்ன பண்றேன். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதனால நல்லா முடிவு பண்ணிக்கணும். என்ன பிரச்சனை ஒரு கை நான் என்ன பண்ணுவேன், சத்தத்தையே காணுமே, ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் நீ உங்களை பார்த்து சொல்ற. ஒருவா நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, நீங்கள் ஜெயிக்க முடியும்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு, உனக்கு பெரிய இலக்குப்பா, நீ சபைக்கு தலைவரை வரப்போற, லீடர் நீ தான் உனக்கு.
உன்னை வச்சு தான் காரியத்தை செய்ய போகிறேன். அந்த காரியத்தை செய்யாதபடி பிரச்சனைகள் வரும். அதை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அதற்குரிய திறவுகள் நான் உங்களுக்கு நீ பேசணும், நீ என்ன சொல்கிறியோ அது என்ன பண்ணும், அது நடக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியை பேதுருக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. நீ கேட்கலாம், அப்போ பிசாசு ஒன்றுமே அவனை பண்ண மாட்டானா? அத்தாரிட்டி கொடுத்தா தான் பிரச்சனை. ஏன் தெரியுமா? அந்த அத்தாரிட்டியை செயல்படுத்த முடியாதபடி அவன் ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய இலக்கு வச்சுக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார், பெரிய நோக்கத்தை வச்சுக்கிறார். அப்போ பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் நினைக்கணும், எனக்கு நேராக வரல. உயர் பதவியில் இருக்கிறான்ல அவனுக்கு நேராக வரல, அவன் பதவிக்கு நேராக வருது. சத்தத்தை காணுமே. இப்போ இங்கே இலக்கு வச்சுக்கிறாள், பேதுருக்கு நேராக வரல. பார்க்கும்போது பேதுருக்கு நேராக வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேதுருக்கு நேராக வரல, இலக்கை அடையாதபடி பிரச்சனை வருது. அதுதான் இயேசு கிறிஸ்து பேதுருக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். என்ன சொல்றாரு? எப்பா, அந்த இலக்கை அடையாதபடி உனக்கு பிசாசு ஒரு பிரச்சனை கொடுக்குறான். பிரச்சனையே கொடுக்காதபடி உனக்கு செய்ய முடியாது. ஏன்னா இவன் கொடுக்கலாம், வேற ஒருத்தர் என்ன பண்ணுவான்? இந்த உலகத்தில் பாருங்க, பிரச்சனை கொடுக்கறதுன்னு ஆள் யாரும் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஆனால் பிரச்சனையே கொடுக்காதபடி செய்ய முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை நீ மேற்கொண்டு வருவதற்கு உனக்கு விசுவாசம் என்ன பண்ண முடியும்? சத்தத்தை காணுமே. அதுதான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போ இங்கே சொல்கிறாரு, ஒரு இலக்கை அடைவதற்கு தடைகள் வரும்போது அந்த தடையை மேற்கொண்டு போவதற்குரிய அதிகாரத்தை கொடுக்கும்போது உனக்குள்ளார விசுவாசம் நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். அந்த விசுவாசம் உனக்குள்ளார இருந்துச்சுன்னா நீ மேலே வர. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. அப்போ நல்லா முடிவு பண்ணும். அந்த பேதுருக்கு வேற எதனாலும் ஜெபம் பண்ணிருக்கலாம், இல்லை பிசாசே வராத தடுத்து என்ன பண்ணிருக்கலாம் இருக்கலாம். ஆனால் சொல்றாரு, அவன் மாதிரி அந்த மாதிரி அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். கொடுத்துக்கிட்டே இருக்க 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 நீ விசுவாசம் உனக்கு ஒழிந்து போகாதபடி விசுவாசத்தை நிலைச்சிருந்தனா நீ அவனை மேற்கொள்ள முடியும். சொல்லுங்க, மேற்கொள்ள முடியும். இப்போ யோசிச்சு இப்போ பாருங்களேன், உங்களுக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, படிக்கிறதால அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். படிச்சுட்டு இருக்கிறீங்க, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கணும்னா, நான் அப்படி தான் நினைப்பேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கல்ல. இந்த புக்கை எதுன்னு ஒரு மனுஷன்தான், புக்கை எது ஒரு மனுஷன்தான். ஒரு மனுஷன் எதுன புக்கை ஒரு மனுஷன் படிக்க முடியலன்னா என்னதான் மனுஷன் நான்? இப்போ தேவன் ஆவியா இருக்கிற ஜீவனா இருக்க வார்த்தை இருக்குது. இன்னைக்கு தேவனால பிறந்திருக்கேன். தேவன் இந்த உலகத்தை ஜெயிச்சாருன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கு, நானும் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்க முடியல, நான் ஏன் தேவனா பிள்ளையா இருக்கணும்? சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. அப்ப சீமோன்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, எப்பா உன்னை புடம்பிடுற அளவுக்கு வரான், ஆனா ஒன்று உனக்கு நான் செஞ்சு உனக்கு செய்கிறேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அந்த விசுவாசம் உனக்குள்ளார கொடுத்துக்கிட்டு என்ன பண்றேன் இருக்கு. அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. அது மாத்திரம் அப்படியே வரும்போது தான் நீ சொல்றாரு, அங்கே சொல்லும்போது சொல்றாரு பாருங்களேன், பேதுரு. உடனே பேதுரு அது பேதுருக்கு சரியா விளங்கலை. உடனே பேதுரு சொல்றாரு பாருங்க, அங்கே சொல்லும்போது, அதற்கு அவன், ஆண்டவரே உம்மை காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கேன். நான் செத்தால் பிரச்சனை அவன் கூட வரங்கிறான். பிசாசு என்னை போட்டு தரனா கூட நான் வந்துடுவாங்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னென்ன நிகழ்வுகள் நடந்தா கூட திரும்ப திரும்ப உனக்குள்ளார விசுவாசத்தை கொடுத்து 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 திரும்ப திரும்ப உனக்கு அந்த இலக்கை நோக்கி தான் உன்னை பயணம் வைப்பேன் ஆண்டவர் என்ன பண்றாரு. அல்லேலூயா. இப்போ 3 தரம் மறுதலிப்புன்னு சொல்லும்போது நீ உன்னை நான் விசுவாசம் உனக்கு ஒழிஞ்சு போடுன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நமக்கு சில நேரத்தை என்ன பண்ணோன்னா, இந்த விசுவாசம் நமக்குள்ளார இல்லாமல் நம்ம ஒழிஞ்சு போச்சுன்னு நினைப்போம். விசுவாசம் மட்டும் போகவே போகாது. விசுவாசம் வர்த்திக்க பண்ணும் வழியாக தான் வார்த்தை படிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நான் பிறக்கும் போதே, மறுபடியும் பிறக்கும் போதே நான் எப்படி பிறந்தேன்? இந்த இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கிட்டேன்? இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் அப்போ நான் எனக்குள்ளார விசுவாசம் தான் தேவனுக்குள்ள வந்திருக்கிறேன்.
ஆனா அந்த அவ்விசுவாசம் என கவ்வி கொள்ளாதபடி, அவ்விசுவாசத்தில் வாழாதபடி நான் வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிக்க அந்த இலக்கு நோக்கி செல்ல முடியும். அப்படி இலக்கு நோக்கி செல்லும் போது வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலா இந்த வார்த்தை என்ன பண்ணுது இருக்குது. ஹல்லேலூயா. அப்பதான் நமக்கு அந்த இந்த ஓமையை சொன்னா நமக்கு தெரியுமாருங்க. கண்மலையில் கட்டப்பட்ட வீடு, மணலால் கட்டப்பட்ட வீடு இல்லையா? ரெண்டுமே வீடு தான். ஒருத்தவன் மணலில் கட்டுறான், ஒருத்தவன் கண்மலையின் மேலே கட்டுறான். எடுக்கலாமா? வாசிச்சு பார்ப்போம் அதை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. என்ன சொல்றாரு சொல்லும்போது, நமக்குள்ளார விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை பிடிச்சு அதில் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் பட்ட வீடு மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். விசுவாசத்தில் வளராதபடி, நான் சொன்னல வாழ்க்கைன்னா பிரச்சனை தான், அது அப்படிதான் இப்படிதான் அப்படி விட்டுட்டோம்னா அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் வார்த்தையை பிடிச்சு கொண்டு கண்மேல் கட்டப்பட்ட வீடாக நிலைச்சிருந்துட்டோம்னா மழை வரும், வெள்ளம் வரும், பிரச்சனை வரும். அதான் சொல்கிறாங்க. சொல்லும்போது பிரச்சனை வராதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை பேதுருவுக்கு. ஏன்னா இவன் இலக்கு பெருசுப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இலக்கு, பெரிய இலக்கு இல்லைன்னா கூட பிரச்சனை தான் மனுஷன் என்ன பண்ணுறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு பெரிய இலக்கு என்ன பண்ணுது இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய திட்டத்தை, இந்த நோக்கத்தை என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் செய்கிறோம். தேவனுடைய திட்டம் விருப்பம்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது தேவனுடைய விருப்பம் என்ன பண்ணுது இருக்குது இல்லையா? அப்போ அந்த விருப்பத்தை செய்யும்போது அதற்கு எதிராக பிரச்சனை என்ன பண்ணுது, பிசாசு கொண்டு வருகிறான். அப்போ கொண்டு வர பிரச்சனையை நம்ம விட்டுட்டோமா என்ன? சத்தத்தை காணுமே இல்லை. எப்படியாவது யார்கிட்ட என்ன பண்ணுறோம், இயேசு பற்றி சொல்கிறோம். ஏன் அதை சொல்கிறோம்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வேலை என் வேலை. அந்த திட்டத்துக்குரிய எல்லா செயல்பாடும் செய்கிறது அவர் வேலை என்ன பண்ணுது, இது பேர் ஆமேன்னு சொல்லுது. அப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கை ஆண்டு வச்சுக்கிறாரு. அந்த இலக்கை அடைவதற்கு விசுவாசம் அவரே கொடுக்கிறாரு. அந்த விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை வச்சு தேவன் எனக்கு பலத்தை கொடுக்கிறவர், தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், தேவனுக்கு நல்வாழ்வை கொடுக்கிறவர், தேவனுக்கு ஏராளத்தை கொடுக்கிறவர், தேவனுக்கு தாராளம். அப்படி நான் விசுவாசத்தில் வளர 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 நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனையை கண்டுட்டு தோண்டு போகவே கூடாது. நம்ம என் பிள்ளைலாம் அப்படி சொல்லலை. ஸ்கூலுக்கு போகிறது இப்போ நான் போக மாட்டேன்லாம் அழுவலை. நிறைய பேர் என்ன பண்ணும், ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுவும். ஆனால் கடைசியில் பார்த்தா நல்லா என்ன பண்ணிருக்கும் படித்து. அப்போ அது தெரியாது. ஆனால் அது போக போக என்ன பண்ண முடியும். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், என்ன பார்த்து சொல்கிறேன், இந்த தேவனுடைய வார்த்தையை சில நேரம் நம்ப முடியாத காரியங்கள் என்ன பண்ணும், வரும். நம்ம வாழ்க்கைக்கு அது சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசத்தில் வளர 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 எனக்காக வைத்திருக்க இலக்கை நான் அடைய முடியும். சொல்லுங்கள், தேவனார் பிறப்பதெல்லாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுத்து எனக்காக வைத்திருக்கிற இலக்கை நான் அடையவும், அந்த இலக்கை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ்க்கையை கொடுக்கவும் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனால்தான் நான் இன்னைக்கு பார்க்குறது, வா ஒரு கை பாத்திரம் வாழ்க்கை, ஒரு கை என்ன பண்ணுறோம், சத்தத்தே காணுமே. இது வரைக்கும் கொஞ்சம் பயந்து சத்தத்தே காணுமே. ஹல்லேலூயா. என்னங்க நமக்கு எப்படி நம்மளோட மென்டாலிட்டி வளர்ந்துருச்சுன்னா, அது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குதுங்க. எம்மாந்தாங்க தாங்க முடியும், நானும் மனுஷன் தானே. இது சொல்கிறாரு, நீ மனுஷன் இல்லைப்பா, என்னால் பிறந்தவன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது ஏதாவது கனவு கண்டு எழுந்துருவோம் பாருங்க, அப்படியே நமக்கு தலையை சுற்றும். என்ன கனவுன்னு தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியல, விடிஞ்சு எப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்போன்னு இல்லை, அப்போவே ஜெபம் பண்ணி அது ரிலீஃப் ஆகணும். 2 மணிக்கு ஜெபம் முழிப்பு வந்துருச்சு, ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்போவே ஜெபம் பண்ணி அதை என்ன பண்ணணும், உண்டுலன்னு பண்ணணும். சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா.
நீங்கள் யோசிச்சு பாருங்க, பேதுருக்கு கர்த்தர் உதவி செய்தாருங்க. எழுந்து நின்று சொல்கிறா இல்லையா, இன்னைக்கு நீ வலையை போட்டு மீனை பிடிப்பா, அப்புறம் உன்னை மனுஷனை பிடிக்கணும் ஆக்க போகிறேன் இல்லையா அப்படின்னு பெரிய லீடராக ஆக்க போகிறேன்னு சொல்லி அவனை ஆக்குறாரு. ஆனால் அவன் அப்பப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டவுனாக தான் வருவான். என்ன தான் வருவான்? டவுன் ஆகிடுவான் இல்லையா. இவன் போனது இல்லாமல் மீன் பிடிக்க வலை வேற திரும்ப இவன் மற்றவங்களாம் கூப்பிட்டு வேற போயிடுவான். ஏன்னா அந்த இலக்கை அடையாமல் அவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் பாடுறங்க, ஆண்டவர் திரும்ப திரும்ப அவனோட இடைப்பட்டு அவர் சொன்னார் இல்லையா, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடின்னு அவனை வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் முடிச்சார். இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனால் பிறந்தன்னா அவர் என்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் முடிப்பார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க சொல்லல, எப்பா உன்னை வச்சு தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னெல்லாம் கனவு கண்டனோ அதெல்லாம் ஒன்றை வச்சு என்ன பண்ண போகிறேன்? நிறைவேற்ற போகிறேன். பிள்ளை என்ன பண்ணுது? பிள்ளை என்ன சொல்லுது? உன்னை யாரு கனவு கண சொன்ன? உன்னை யாரு நானா கனவு கண சொன்னேன்? இப்போ நீங்கள் அப்பா சொல்கிறார், அப்பா உன்னை வச்சு தான் திட்டத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் அப்பாட்ட சொல்லுவீங்களா? நான் ஏசப்பாட்ட. ஆனால் இங்கே வீட்டில் என்ன சொல்கிறோம்? என்னை ஏன் வச்சு கனவு கண்ட? நான் உன்னை கனவு கண சொன்னேன்னா இல்லை. பிள்ளையா பிறந்துட்டோம்னா தாய் தகப்புன்னு ஒரு கனவு இருக்குது, திட்டம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ தகப்பனா இருக்கிற அவரு எனக்கு ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு, அது ஒரு கனவா அவருக்கு இருக்குது, அதை எனக்கு நினைவுபடுத்துறாரு. நினைவுபடுத்தும் போது ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கறதில்ல, ஆண்டவரே எனக்கு அதுக்குரிய விசுவாசத்தை கொடுங்க, அதற்குரிய சாத்தியக்கூறுகளை கொடுங்க, அதற்குரிய ஆட்களை கொடுங்க, அதற்குரிய பொருட்களை கொடுங்க, அதை வச்சு நான் செய்ய போறேன். சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. சத்தத்தை காணும். ஒன்றும் கீழே இருக்காரெல்லாம் அப்செட் ஆகி உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற ஒரு ஆள் கூட மூச்சியை விட காணும். ஏன்னா இதுதான் தகப்பன் பிள்ளை உறவு நமக்கு இங்கே சீர் பொருந்துற மாதிரி யோசிச்சோம்னா தான் அப்படி பரலோகத்தில் அந்த சித்தரிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா நம்மகிட்ட பேசும்போது என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டிய வேலை நம்ம வேலை. அதற்கு செய்யக்கூடிய திராணியை அப்பா கொடுப்பார். அல்லேலூயா. பேதுரை பாருங்க, சுளைக்கினால் போட்டு புடைக்கிற அளவுக்கு பிசாசு வேலை செய்ய போகிறான்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, உன்னை புடைக்க முடியாது. ஏன் தெரியுமா? பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் ஒன்றுகிட்ட இருக்குது. யுத்தம் எங்க நடக்குது பாருங்க, பாதாளத்தில் யுத்தம் நடக்குது. அல்லேலூயா. அப்போ யுத்தத்தில் பேதுரு ஜெயிச்சாரா? 200 பேர் தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஜெயிச்சாரா ஜெயிக்கலன்னு தெரியல. ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. எழுந்து நின்று பிரசங்கம் பண்ற 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா? எப்படி ரட்சிக்கப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. யுத்தத்தில் வெற்றியை காண்றாரு. இன்னைக்கு நாமளும் யுத்தத்தில் வெற்றி காண முடியும். நமக்காக வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் நம்மளை தேடி என்ன பண்ணும்? சத்தத்தை காணுமே. சொல்லுங்க, ஆத்துமாக்களை சபைக்கு கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் என் குடும்பத்துக்கு கொட்டுன்னு கொட்ட போறாரு. ஆமே. கொட்டணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படிப்பட்டவங்க தான் கொட்டுவாரு. அப்போ இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது விரும்புது, எனக்கு அதுதான் நினச்சேன். பெரிய இலக்கை பேதுருக்கு வச்சிருக்காரு. அப்போ எனக்கு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. நான் அதை அறியாத இருக்கிறதால அது எனக்கு வெளிப்படாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதை அறிஞ்சுக்கிட்டா எனக்கு வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமுள்ளவர் என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், உங்களுக்காக வைத்திருக்க திட்டங்கள் சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த நான் என்னடா திரும்ப அதே ஆசிரியர்களை பற்றி தான் வருது. ஆசிரியர்கள் பாருங்களேன், சாதாரணமாக அவங்க பணியை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 30 வருஷம் அவங்க வேலை செய்கிறாங்க. எத்தனை பிள்ளைகளை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க? எத்தனை பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறாங்க? இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியுமில்ல சபையில் தகப்பனா தாயங்களை வச்சுக்கிறாரு, அநேகரை கர்த்தர் உருவாக்குறார். ஆனால் ஆரம்ப நாட்களை பார்க்கும்போது நானே உருவாக்க முடியுமான்னு நானே யாருக்கும் யூஸ்லெஸ்ஸாக இருந்தேன். நான் சொன்னல, எத்தனை மணி நாள் எழுந்திருப்பேன், எத்தனை மணி நாள் தூங்கலாம். எனக்கு எந்த டெஸ்டினியும் கிடையாது. எந்த டெஸ்டினியும் கிடையாது. ஏன்னா எந்த டெஸ்டினியும் போய் சேர்றதுக்கு எனக்கு தேவைகள் அப்படி ஒன்றும். எத்தனை மணிக்கு இருந்தாலும் சாப்பாடு இருக்கும், எத்தனை மணிக்கு இருந்தாலும் எல்லாமே, எதுவுமே எனக்கு தேவைன்னு ஒன்றுமே. சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை கிடையாது, செலவுக்கு பிரச்சனை கிடையாது, எதுவுமே நமக்கு பெரிய பிரச்சனையுமோ. அப்போ நமக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்க வேண்டிய அவசியமோ இல்லை. ஆனால் கர்த்தர் கொண்டு போகிறாரு. கொண்டு போய் அவர் வச்சு என்னை ஒரு பெரிய இலக்குள்ளார கொண்டு போகிறாரு. அப்போ கொண்டு போகும்போது நான் என்ன நினச்சேன், சரி ஒரு பெரிய பணக்காரன் ஆகிடும் போல் இருக்கு, நல்லா பணங்கன்னு சம்பாதிச்சு
சிங்கப்பூர்லேருந்து வந்து ஒரு பெரிய அப்படி இது நினச்சி அப்படி போனோம்னா அங்கே கொண்டு போய் என்னென்னமோ பண்ணி ஏதோ பண்ணி திரும்ப கொண்டு வந்து மோல்டு பண்ணி இதில் வந்து நிறுத்திட்டாரு. இப்போ ஏண்டவரே நான் சிங்கப்பூரில் இருந்தப்பன்னு சொல்கிறது இல்லை. இப்போ விளங்குது. அப்போ விளங்கவே இப்போ விளங்குது. ஓஹோ, போதகராக இருந்து பிள்ளைகளை உருவாக்கணுங்கிற திட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை யோசிக்கும் போது தான் யோசித்தேன். எங்கள் அக்கா இருக்கிறாங்க ஃபோனில் இல்லைங்களா, அவங்க உருவாவதற்கு எங்கள் பெரியப்பா ரொம்ப உறுதுணையாக அவருக்கு இருந்தாங்க. என்னை உருவாகக்கூடாதுன்னு எல்லாரும் நினச்சாங்க, ஆனால் நான் உருவாக்கி வந்தேன் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன். அன்றைக்கி எங்கள் பெரியப்பா இவங்க உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்தார். நான் அப்போ என்ன யோசித்து பார்த்தேன், கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை உருவாக்குதான் இன்னொரு காரணமாக என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் மனைவியை காரணமா இப்போ யோசிச்சு பாருங்க. தாய் தகப்பனா கடவுள் குடும்பத்தை இந்த சபையில் வச்சுக்கிறாரு. அப்போ அநேக பிள்ளைகள் உருவாகணும் கடவுள் விரும்புகிறாரு. அதற்கேற்ற திட்டத்தை, அறிவை கொடுக்கிறார், அதற்கேற்ற ஞானத்தை கொடுக்கிறார், அதற்கேற்ற ஆற்றலை கொடுக்கிறார், அதற்கேற்ற எண்ணங்களை கொடுக்கிறார், அதற்கேற்ற வாசல்ல திறக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் முன்னேறிடுவாங்க. அப்போ பிசாசு கொண்டு ஒரு திட்டம் ஒன்றும் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. அப்போ நான் எதில் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை நம்பி விசுவாசத்தில் இருக்கணும். சொல்லுங்க, நீங்க எதில் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தில் என்ன பண்ணும். அப்ப விசுவாசத்தில் இருக்கும்போது அந்த இலக்கை அடைஞ்சிடலாங்கிற. ஹல்லேலூயா. பேதுரு அடைஞ்சது நமக்கு தெரியுது. இன்னைக்கு நமக்கு அது தெரியலன்னா இன்னைக்கு கத்துக்கும். ஆண்டவரே, இது மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் உங்கள்கிட்ட தான் வருவேன், உங்களோட வார்த்தையை தான் கேட்பேன், அதுல வாழ ஆரம்பிப்பேன், கண்டிப்பா அந்த இலக்கை என்ன பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வருகிற இப்போ 50 வயசு, இன்னொரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் இருக்கிறேன்னா எத்தனை பேரை நம்மளால உருவாக்க முடியுமோ அத்தனை பேர்களை தேவனுக்காக உருவாக்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணும் உங்கள் வயசு என்ன வயசுன்னு. எனக்கு இப்போ 50 வயசு, உங்களுக்கு எந்த வயசுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் மீதி இருக்கிற நாட்கள் நான் எத்தனை பேரை உருவாக்க போகிறேன், அதான் எனக்கு இலக்கு. ஹல்லேலூயா. எத்தனை குடும்பம் நல்லா இருக்க போகுது, அது இலக்கு. அதற்கேற்ற எல்லா சாத்தியங்களும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. பேதுருக்கு உதவி செய்த தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ அதான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், பேதுருக்கு வேற எதுனாலும் ஜெபிச்சிருக்கலாம், வேற எதுனாலும் ஜெபிச்சிருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் அதை எதை சொல்லி யாரை ஜெபிக்கிறார், உனக்கு எப்பா உனக்காக ஒன்று செய்கிறேன், உன் விசுவாசம் உனக்கு ஒழிந்து போகாதபடி. ஏன் தெரியுமா, அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், தவிடு பொடியா ஆக்கும். சொல்லிருக்கல, இந்த மலையை பார்த்து மலையா இருந்தால் கூட அது ஒன்றும் இல்லாமல் ஆக்குன்னு விசுவாசம் சொல்லுது. அதனால விசுவாச வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டேன்னா தேவன் நான் பிடிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். சகோதரி சொன்னாங்க, நான் உங்க சபையில் வரும்போது தான் நினைக்கிறேன், பைபிள் இருக்குதா, வார்த்தை இருக்குதா, வார்த்தை இருந்தால் அங்கே யார் இருக்கிறா, தேவனே. இப்போ தேவன் வார்த்தை உங்கள்ட்ட இருக்குதா, இப்போ தேவனே உங்கள்கிட்ட என்ன பண்றாரு, தேவனும் இருந்து வார்த்தையும் இருந்து சும்மா உட்காந்து என்ன அர்த்தம், விலங்கலன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். விலங்கல்னா விளக்கமரம் எடுத்துருவாங்களா வீட்டில், விலங்கலையா விளக்கமரம் என்ன பண்ணுவேன். இன்னைக்கு சொல்கிறேன், விலங்கலையா வாழ்க்கை வேதத்தை எடுப்போம், கர்த்தர் விலங்கு வச்சிருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை நமக்கு அறியாத மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு நாள் இதை பற்றி விளங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு 10 வருஷம் ஆகிதான் எனக்கு விளங்குது. அன்னைக்கு ஓடிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ப்ரேயர் ஆரம்பிக்கணுமா ப்ரேயர், 10 to 12 10 to 12 2 to 4 அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு சொல்றது தெரியுது, ஓஹோ ஓட்டணும் சரியான ஓட்டத்தை என்ன பண்ணிருக்கோம், ஓடி இருக்கிறோம். ஏன் ஓடி இருக்கிறோம், இன்னும் ஓடும்படியா கர்த்தர் பலத்தை என்ன பண்றாரு. நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணுமா, கண்மலை கட்டப்பட்ட வீடை நிலைச்சிருக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு பேசும்போது, அதை நம்பும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதையே சார்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா வெள்ளம் வரும், மழை பெய்யும், இடி கூட இடிக்கும், காத்து அடிக்கும். சொல்றேன் அழகா, காத்து என்னன்னாலும் அடிக்கும். ஆனா ஒன்று என்ன, அதுக்காக தான் டெஸ்டினி அந்த போட்டில் போகும்போது சொல்கிறாரு இல்லையா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு ஒரு இலக்கை வச்சுட்டார் ஆண்டவர். அன்னைக்கு எங்கே போகணும்னு வச்சுட்டாரு, அக்கறைக்கு போவோம் போட்டு எடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அக்கறைக்கு போகாதபடி பிரச்சனை வருது. இவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் அக்கறைக்கு போவோம்னு. எத்தனை பேர் அக்கறைக்கு போவோம், சத்தத்தை காணுமே, தெரியலிங்க, போட்டோ எடுத்தால் தான் தெரியும். போய் சேருவோமா சேரலையான்னு கடவுளுக்கு தான் கடவுள் அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்க, அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டாரு, நல்லா வாழ்வன்னு சொல்லிட்டாரு, நான் வாழ்ந்திருப்பேன். ஆமே. அப்போ அக்கறைக்கு போவதுக்கு தடையா வரும்போது அந்த தடையை யார் நீக்கணும், அதை தான் சொல்ல வரேன். அவர் சொன்னது அவரு டெஸ்டினி, அப்பா இன்னைக்கு அக்கறைக்கு போக போறோம் அப்படின்ட்டாரு.
உங்கள்கிட்ட சொல்கிறாரு இன்னைக்கு அக்கறைக்கு போவான்னு. நம்ம சொல்லுவோம், எங்கள் ஆண்டவரை யார் எனக்கு உதவி செய்ய? இல்லைப்பா, நான் தானே சொல்லிருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறாமே. இன்னைக்கு உங்களுடைய டெஸ்டினியை கத்தர் கொடுக்கும்போது அதை பிடிச்சிங்க. கத்தர் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். வார்த்தையும் விசுவாசமும் மலைகள் என்ன பண்ணும்? பெயர்க்கும். அதை தான் பேதுரு கற்றுக் கொடுக்கிறார். பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்ப மேற்கொள்ளவே அதிகாரம் இல்லாத ஒரு காரியத்தை நமக்கு அதிகாரத்தை என்ன பண்றாரு? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவ்வளோ பெரிய அத்தாரிட்டியை கத்த நமக்கு கொடுக்குறார். நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம், படிக்காத ஆளா இருக்கலாம், ஒண்ணுமே பேதையா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியலனாலும் அத்தாரிட்டி தான். ஹல்லேலூயா. அதை யாரும் மாத்தவே, அவர் கொடுத்த அத்தாரிட்டி யாரும் மாற்றவே முடியாது. பேதுருக்கு அந்த அத்தாரிட்டியை கத்தர் நிரூபித்து காமிச்சார். இன்னைக்கு நமக்கு நிரூபித்து காக்க கத்தர் போதுமானவராய். எத்தனை பேர் கல்மலை வீட்டை மாதிரி இருப்போம்? ஹல்லேலூயா. நான் மணல் வீடு இல்லை சொல்லுங்க, நான் மணல் வீடு இல்லை, நான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. நான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. பெருவெல்லம் வரலாம், பெரு இறைச்சல் வரலாம், என் வீடு அசையாது. என் வீடு சொல்லுங்க அசையாது. நான் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. எந்திருக்கலாமா?